ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சப்பாத்திக்கு உருளைக்கிழங்கு குருமா இப்படி செஞ்சால் சூப்பராக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கிறேன். அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் தேவையான அளவு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்து கலந்து கொடுத்துக்கலாம். வெங்காயம் ஒரு பக்கம் வணங்கிக்கிட்டு இருக்கும்போதே தேவையான அளவு தேங்காய், தக்காளி, கிராம்பு, சோம்பு, பட்டை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வெங்காயத்து கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அது கூடயே மசாலாக்களை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு குழம்பு மிளகாய் தூள் வீட்டிலே அரைச்சது சேர்த்துருக்கேன். அது கூடயே கொஞ்சம் கரம் மசாலா தூள் சேர்த்து கலந்து கொடுத்துக்கலாம். 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூடயே சேர்த்துக்கலாம். அடுப்பு சிம்லையே 10 நிமிஷம் கொதிய வச்சுட்டு கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கலாம். சூப்பரான சப்பாத்தி குருமா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா